மனித வாழ்க்கை வந்து 3 அடிப்படையான விஷயத்த சுற்றி 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 தான் வந்து நடக்குது. அதில் ஒன்று வந்து தெளிவான உண்மை, இன்னொன்று வந்து உண்மை, ஆனால் அது வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அது உண்மை, அது வந்து இதுதான் சொல்லிட முடியாது, ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அந்த உண்மை. மூணாவது வந்து யூகம், அசம்ஷன். நம்ம மனிதர்கள் வந்து ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தரும் பலவிதமா அதை வந்து வேற விஷயத்தோட உருவகப்படுத்தி ஒரு அசம்ஷன்ல நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கை நடப்போம். அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் தான் நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறது வந்து வெறும் ஒரு அசம்ஷன் தான். இந்த அசம்ஷனே, அதாவது உடம்புல வந்து ஹார்ட் இருக்கு, லங்ஸ் இருக்குன்னு சொல்றது வந்து அதெல்லாம் தெளிவான உண்மை. உடம்புல வந்து ரத்தம் இருக்குன்னு சொல்றது வந்து அது வந்து ரத்தம் இருக்கு, அது வந்து எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்குன்னு தெளிவா சொல்ல முடியாது. அது ஒரு ரேஞ்சுக்குள்ள 5 லிட்டர் இருந்து 6 லிட்டர் கூட ரத்தம் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டு இருக்கலாம். அந்த லிட்டர்ஸ் அளவு மாறலாம். அதான் ஒரு ரேஞ்சுக்குள்ள சில உண்மைகள் இருக்கும். அந்த மூணாவது அசம்ஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உடம்புக்குள்ள உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் நம்பினதே வெறும் ஒரு அசம்ஷன் தான். ஒருவேளை உடம்புக்குள்ள உயிர் இருக்கு அப்படிங்கிற அந்த அசம்ஷனை நம்மளும் இப்ப உண்மைன்னு ஏற்றுக்கிட்டோம்னா, அப்ப இந்த உடம்புக்கு வெளியிலையும் ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் தான் இந்த பூமியோட உயிர் சக்தி. அதாவது இந்த பூமியில உயிரினங்கள் வாழுது, அதனால இந்த பூமிக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பூமிக்கே ஒரு உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிரோட ஒரு தொடர்பா தான் இங்க நம்ம பார்க்குற அத்தனை உயிர்களும் ஒரு உயிரா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு அதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? வெளியில உயிர் இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா, இந்த உடம்புல நமக்கு உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். உயிர் இருக்கு இல்லைங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றோம்னா, சில சிம்டம்ஸ்ல முடிவு பண்றோம். உடம்பு அசையணும், நகரணும், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ். இதய துடிப்பு தொடர்ந்து இருந்துச்சுன்னா உயிர் இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். அப்ப நம்ம அசைவ் பண்ணிக்கிட்ட இந்த உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளியில ஒரு உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பூமிக்கு ஒரு உயிர் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப அது இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு இப்ப இந்த வெளி உலகத்துக்கும் நம்மளோட உயிருக்கும் கண்டினியூஸா தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. எந்த விதத்துல அப்படின்னா, காற்று, நீர், சாப்பாடு, உணவு, இந்த மாதிரி பல விஷயத்துல வெளி உலகத்துக்கும் இந்த உடம்புக்கும் ஒரு தொடர்பு கண்டினியூஸா இருக்கு. நம்ம தொடர்ந்து 10 நிமிஷம் மூச்சு பிடிச்சுக்கிட்டு மூச்சு விடாம இருந்தோம்னா நம்ம உடம்புல உயிர் இருக்குமா அப்படின்னா இருக்கவே இருக்காது. நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட அந்த உயிருங்கிறது இப்ப இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே மாதிரி தண்ணியும் நம்ம வெளி உலகத்துல இருந்து எடுத்து குடிக்கிறோம், திரும்ப அது நம்ம உடம்புல இருந்து வெளியே போகுது. வேர்வையாகவும் பல விதமாகவும் அந்த நீர் வெளியே போகுது. நம்ம உடம்புல உருவாகக்கூடிய செல் அணுக்கள் இதுவுமே உருவாகுது, திரும்ப செத்து போகுது. ஸோ இந்த வெளி உலகத்துல இருந்து நம்ம உணவு சாப்பிடணும், அதுவும் உள்ளேயும் வெளியும் மாறி மாறி போகுது. இந்த மாதிரி நீர், காற்று, அப்புறம் உணவுப் பொருட்கள், இந்த மாதிரி பல விஷயமும் இந்த வெளி உலகத்தோட தொடர்பா தான் நமக்குள்ள உள்ளேயும் வெளியும் மாறி மாறி போகுது. அந்த மாதிரி ஒரு தொடர்பு நிகழ்வா நம்ம எதை உயிர் நம்புறோமோ இந்த உயிருக்கும் இந்த வெளி உலகத்துல இருக்க அந்த பிரதான உயிருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க பாக்குற இந்த உயிர் அப்படிங்கிறதே ஒரு உயிரா இருக்கு. அப்ப வெளியில இருக்கு, இப்ப உள்ள உயிர் இருக்குன்னு நம்ம எல்லாரும் இவ்வளவு காலமா நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உயிர் உள்ள இருக்கு அப்படின்னா வெளியில இருந்து இப்ப இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம இறந்துடுறோம். வெளி உலகத்தோட தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சுன்னா இறந்துடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெளி உலகத்துல இருக்க இந்த உயிர் சக்திக்கும் நம்மளோட உயிருக்கும் எப்பவுமே தொப்புள் கொடி அறுபடாத உறவா நம்ம உயிரோட வாழ்றோம். தொப்புள் கொடி இங்க அறுபடவே இல்லை. இந்த வெளி உலகத்துல இருக்க இந்த உயிருக்கும் உயிர் சக்திக்கும் நமக்குள்ள இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கிட்ட உயிருக்கும் எப்பவுமே தொடர் நிகழ்வா ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த தொடர்பு வந்து தொப்புள் கொடி உறவு மாதிரி அறுபடாத தொப்புள் கொடி உறவா இந்த அளவு எந்த நிமிஷமும் அது தொடர்ந்து இருக்கு. அங்க இருந்து எனர்ஜி உள்ள வருது, இங்க இருந்து வெளியில போகுது. ஒரு சைக்கிளிக்கா நமக்கு அது தொடர்பா நடந்துகிட்டே இருக்கனாலதான் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்ட அந்த உயிருங்கிறது உயிரா இருக்கு. ஒருவேளை அந்த தொடர்பு எப்பாவது துண்டிக்கப்பட்டுச்சு, ஒரு நீண்ட காலம் கண்டினியூஸா அந்த உறவு அந்து போச்சுன்னா, அப்ப இங்க நம்ம உள்ள அசியூம் பண்ணிக்கிட்ட உயிர் அப்படிங்கிறது இப்ப உயிராவே இருக்காது, அது வெறும் பிணமாயிடும். அப்ப இந்த வெளி உலகத்துல இருக்க இந்த பூமியோட உயிர் சக்தி தான் கடவுள்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுல இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஜூஸ்ன்னு எந்த வேறுபாடும் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு
தனியா வேற எந்த பிளானட்ல இருந்தும் நைட்ரஜனோ இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைட்லயும் அவங்க உயிர் வாழல. அவங்களும் இதே ஆக்சிஜன்ல தான் உயிர் வாழ்றாங்க. ஒரு முஸ்லீமுக்கும் அவரும் தண்ணி குடிச்சிட்டு தான் உயிர் வாழ முடியும். அவர் பெட்ரோல் குடிச்சு உயிர் வாழல. ஸோ எந்த மதம் அடிப்படையிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. கடவுளுங்கிறது இந்த பூமியோட உயிர் சக்தி தான். நம்ம அனைவரும் இந்த பூமியை பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம அனைவருக்கும் தாய். அதனுடைய குழந்தைகளாக தான் நம்ம எல்லாரும் இங்க வாழ்றோம். ஸோ இந்த பூமியோட உயிர் சக்தி தான் கடவுள். இதுதான் என்னுடைய இந்த நீண்ட நாள் ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன்ல நான் உணர்ந்த பல விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம மனிதர் இனம் இதை எல்லாத்தையும் உணர வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இல்லைன்னா மத ரீதியான தேவையில்லாத சண்டைகள் வந்து இந்த இந்த பூமிக்கே மனிதர்களால ஆபத்து வர அளவுக்கு இந்த நம்மளுடைய தாய்க்கே ஆபத்து வரக்கூடிய நிலைமை வந்துடலாம் அப்படின்ற பயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைக்கிறேன். நன்றி.